பாங்கி ஜூனை விட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் பாங்கி அடுத்த நாள் காலேஜ்க்கு போகிறான். அங்கே போய் பார்த்தா எல்லார்கிட்டையும் அவன் ரூம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கான். இவ தப்பு பண்ணனால அவன் வந்து இவளை பிரேக்கப் பண்ண மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கான். இவளால் எதுவும் பண்ண முடியல. அடுத்து இவ சோகத்தோட வீட்டுக்கு வரா. அவங்க அம்மா இவளோட ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சு இவளுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவட்ட கேட்குறான். அப்போ அவங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடுறா. அவங்க அம்மாவும் இது ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறா. அப்புறம் அவங்க அம்மா கிட்ட இவ வந்து நான் இனிமேல் நல்லா படிச்சு நல்ல லாயர் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதி கொடுக்குறான். அப்புறம் 3 months அப்புறம் காட்டுறாங்க அவள் வந்து ஒரு ப்ராசிக்யூட்டருக்கு கீழே ட்ரெயினியாக வேலை பார்க்கணும்னு சொல்லி அவளுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. ப்ராசிக்யூஷன் ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தா அது வேற யாரும் இல்லை, நாஜிவுக்கு தான் அவளுக்கு அலாட் பண்ண ஆஃபீஸர். அவனை பார்த்ததும் இவன் ஷாக் ஆகுறான். அவனும் வேணும்னே இவளுக்கு நிறைய வேலை கொடுத்து பழி வாங்குறான். ப்ராசிக்யூஷன் ஆஃபீஸ்லேருந்து கேஸில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறான். அந்த மாதிரி பேசும்போது ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு பிரச்சனையை அவள் ஃபேஸ் பண்ணுறா. ஒரு டைம் பேசும்போது அவங்க வந்து பிபிஓவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இன்னொரு டைம் இவளை வந்து திட்டி ஃபோனை வைக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கா. ஜீவுக்கான விடுதலை இல்லை. அவன் வந்து இன்னும் நிறைய ஃபைல்ஸ் கொண்டு வந்து இவ டேபிள் வச்சுட்டு உன் மேலே எனக்கு ரொம்ப அஃபெக்ஷன் ரொம்ப அக்கறையும் கூட, அதனால தான் நீ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்கிறதுக்காக இந்த ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து உன் டேபிள் வைக்கிறேன் அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்றான். உடனே அவளை நக்கலா ஓ அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறான். அப்புறம் ஜீவுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு சொல்றான் அதுக்குள்ள தேங்க்ஸ் சொன்னா எப்படி, இன்னும் நான் உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போ வந்து பாதிக்கப்பட்டவங்களை ஃபோன் மூலமா இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேல்ல, இதுக்கப்புறம் நீ ஏன் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை சமாதானப்படுத்தி அவங்க வீட்டுக்கு அனுப்பதை பத்தி யோசிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் சிரிச்சிட்டே சொல்றான். இதுக்கு எடுத்து பாக்கி ஷாக் ஆகுறா. இருந்தாலும் அவன் முன்னால வந்து ஒத்துக்க மாட்டேக்கா. அவன் ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டே சொல்றான். அவனும் அந்த பதிலுக்கு சிரிச்சிட்டே ஓகே ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். பாங்கிக்கும் வேற வழி இல்ல. அவன் அந்த மாதிரி கேசஸ் வந்து டீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் ஒரு வயசான ஆளை கூப்பிட்டு அவரை என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ அவர்கிட்ட கேட்கறான் நீங்க ஏன் உமன்ஸ் தங்கி இருக்கக்கூடிய இடத்துல ட்ரெஸ் இல்லாம போனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு அந்த வயசானவர் நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு காது கேட்கல, எனக்கு சுத்தமா என்ன நடந்ததுல ஞாபகத்திலே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பாங்கி திரும்ப திரும்ப அவ சொல்ல வந்தே சொல்லிட்டு இருக்கா. அந்த தாத்தாவும் அதே வார்த்தையை சொல்லிட்டே இருக்காரு. பாங்கியால அதுக்கு மேல மேனேஜ் பண்ண முடியல, டயர்ட் ஆயிடுறா. அடுத்த கேஸ் 2 ஃப்ரெண்ட்ஸ் கடையில அவங்க 2 பேரும் கூப்பிட்டு சமாதானப்படுத்தலாம் ட்ரை பண்ணும்போது அவங்க 2 பேருக்கும் சண்டை ஆயிடுது. அதுல ஒருத்தர் சொல்றான் நீ எப்படி என் தங்கச்சி டேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கு இன்னொருத்தர் சொல்றான் நான் ஏன் டேட் பண்ணக்கூடாது, அவதான் என்ன லவ் பண்றாள் அப்படிங்கிற மாதிரி கத்துறான். அதுக்கப்புறம் 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடாங்க. பாங்கி போய் அதை தடுக்க போறா. அவ மூக்கிலே குத்திடுறான். அவ மூக்கில இருந்து ரத்தம்லாம் வந்துருது. அடுத்த கேஸ் ஒரு கப்பிள்ஸ் சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றா. அவங்களும் ப்ராசிக்யூஷன் ஆஃபீஸ்ல வச்சு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் முடிய பிடிச்சி ஆட்டிட்டு இருக்காங்க. மாத்தி நீ தான் என் முடிய முதல்ல பிடிச்சி நீ விடு அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கிடையில பாங்கி போய் தடுக்க போகும்போது அவ முடிய பிடிச்சி இழுக்கிறாங்க. அவளால் தப்பிக்க முடியல. ஜீவுக்கோட அசிஸ்டன்ஸா வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அடுத்து அவள் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்ப இன்னொரு கேஸ் வந்து ஜீவுக்கு அசிஸ்டன்ட் கூட்டிட்டு வருவாங்க. அந்த ஆள் வேற யாரும் கிடையாது, ட்ரெயின்ல வைக்கிற தப்பா நடந்துட்டான்ல அவன் தான். ஆனா பாங்கிக்கு முதல்ல எதுவுமே ஞாபகம் இல்ல. அவ கேஷுவலா வந்து இவனை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனை பார்த்து சொல்றான் எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீயாவது வந்து குத்தத்தை ஒத்துக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நீ வந்து எல்லாருக்கிட்டையும் கையும் களமோ மாட்டிக்கிட்டனால ஒத்துக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. அந்தாலும் அதுக்கு ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. உடனே பாங்கி கேட்கறான் இதெல்லாம் ஏன் பண்றீங்க, இந்த மாதிரி பண்றதுனால என்ன சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்படி சொல்லிட்டே வந்து அவன் ஃபேஸ் நல்லா பார்க்கவும் அவளுக்கு வந்து ஏதோ ஞாபகம் வருது. நம்ம இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. அவனை இவகிட்ட க்ளோஸா வந்துட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். யோசிச்சுட்டே இருக்கும்போது பாங்கிக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துருது. ட்ரெயின்ல வந்து ஜீவுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லி இவ சொல்லிருப்பாள்ல, அதை யோசிச்சு பாத்துறா. உடனே அவனை பார்த்து கேட்கறா நீ தானே அன்னைக்கு என்ன டச் பண்ணது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவனும் இப்ப எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, நீங்க ப்ராசிக்யூட்டர் இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். பாங்கி வந்து வா உன்னால நான் எவ்வளவு பிரச்சனை சந்திச்சேன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து திட்டுறான். அப்புறம் அவன் கிட்ட சொல்றான் ஜெயிலுக்கு போக ரெடியா இருந்துக்கோ அப்படின்ட்டு. அதுக்கு அவன் சொல்றான் இந்த மாதிரி பிரச்சனைக்குலாம் வந்து ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டாங்களாமே, ஃபைன் மட்டும் வாங்கிட்டு விட்டுருவாங்களாமே அப்படிங்கிறான். பாங்கி அவனை பார்த்து முடிச்சுட்டே சொல்றான் வெயிட் அண்ட் சி, நான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறேன்னா இல்லையான்ட்டு அப்படிங்கிறா. பதிலுக்கு அவன் சொல்றான் நானும் ஜெயிலுக்கு போக ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி சொல்றான். உண்மை என்னன்னா நான் ஒரு கொலையை பார்த்துட்டேன், அதனால என் உயிருக்கே ஆபத்து, அதனால நான் ஜெயிலுக்கு போறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிறான். பாங்கி இதை கேட்டுட்டு சிரிக்கிறான். அவன் பொய் சொல்றான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு. அதுக்கு அவன் சொல்றான் ஐயோ நான் பொய்லாம் சொல்ல உண்மையிலே தான் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் மாதிரி காட்டுறான். இவன் வீட்டுல இருந்து ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ல பைனாகுலர்ல பாப்பான். எங்கெல்லாம் லேடிஸ் இருக்காங்களோ அதை வந்து ஜூம் பண்ணி பார்க்க தான் இவனோட வேலை. அந்த மாதிரி அன்னைக்கு பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு லேடி அதை பார்த்துட்டு அவளோட விண்டோவை அடைச்சிடுறா. உடனே இவன் அடுத்து வேற எங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே பைனாகுலரை மொட்டை மாடி பார்க்க திருப்புறான். அங்க ஒரு ஆளு ஒருத்தனை கொலை பண்ணிட்டு இருக்கான். அந்த கொலை பண்ண ஆளும் இவன் பைனாகுலரை பார்க்கறது நோட் பண்ணிடுறான். அடுத்து பிளாஷ்பேக் முடிஞ்சு கரண்ட் சிச்சுவேஷன் காட்டுறாங்க. இவன் பாங்கியை பார்த்து சொல்றான் அந்த நைட்ல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவன் வந்து எப்ப என்ன கொள்ளுவான்ட்டு யோசிச்சுட்டே இருக்கேன் அப்படிங்கிறான். அப்புறம் சொல்றான் எனக்கு நைட்ல தூக்கமே இல்ல தெரியுமா அப்படின்ட்டு. பாங்கி இவன் சொல்றது எல்லாத்தையுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம கேட்கறான். அவளுக்கு இவன் சொல்றது எல்லாம் பொய் மாதிரி தெரியுது. உடனே அவன் வந்து ஜீவ் கூட அசிஸ்டன்ட் பார்த்து சொல்றான் தயவுசெய்து இவனை வெளியில கூட்டிட்டு போறீங்களா அப்படின்ட்டு. அந்த அசிஸ்டன்ட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனை வெளியில கூட்டிட்டு போக ட்ரை பண்றாரு. அவன் வெளியே போகிறதுக்கு முன்னாடி பாங்கி அவன் கிட்ட கடைசியா ஒரு வார்னிங் பண்றான். இங்க பாரு இந்த மாதிரிலாம் இனிமேல் நடந்துக்க கூடாது, அது மட்டும் இல்ல அடுத்த வீட்டுல வந்து இப்படி எட்டி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்றான். ஆக்சுவலா பாங்கி அவன் சொன்ன மத்த எல்லா விஷயத்தையும் நம்புறா. அவன் கொலையை பார்த்ததா சொன்னது மட்டும் நம்பல. பாங்கி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணதுக்காக வெளியில உட்காந்து பிரெட் சாப்பிட்டு இருக்கான். அந்த டைம் பார்க்க ஜாங்கி ஜூனும் நாஜிகாவும் அந்த பக்கமா வராங்க. நாஜிகா அவளை பார்த்துட்டு இங்க பாரு இவளோட நிலைமை அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு போறா. ஜாங்கி ஜூனும் அவளை ஃபாலோ பண்ணி போகவும் பாங்கி கோந்துருது. அவ வந்து அன்னைக்கு பாடினால அதே பாட்டை திரும்பி பாடுறா. இந்த பாட்டினால அவளுக்கு என்ன பிரச்சனை வரும் தெரியாமலே உங்க 2 பேரையும் கொலை பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி பாடுறா. இந்த பாட்டை கேட்டது நாஜிகா கோவம் வந்து பாங்கி கிட்ட போறா. போது
நிறுத்து அப்படிங்கிறா. பாங்கி சொல்றான் ஏன் நான் பாடக்கூடாதா அப்படின்னு கேட்கா. அதுக்கு நாஜிகா சொல்லலாம் நீ பாடலாம், ஆனா எங்க காதுல விழுற மாதிரி வேணும்னே பாடுறல, அதுதான் நிறுத்து அப்படிங்கிறா. அப்புறம் நாஜிகா சொல்றா நான் கேள்விப்பட்டேன் நீ அந்த ப்ராசிக்யூட்டர் உன் வலையில விழ வைக்கிறதுக்கான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு. அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என்ன பத்தி பேசுறதுக்கு அப்படிங்கிறா. ஜாங்கி ஜூன் இதெல்லாம் கேட்டுட்டு நாஜிகாவை பார்த்து சொல்றான் விடு அவளை திருந்த போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாங்கி பார்த்து சொல்றான் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது உன் ஹேரை வாஷ் பண்ணு அப்படின்னு கிண்டலா சொல்றான். இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் ஜீவ் கேட்டுட்டு இருக்கான். ஜாங்கி ஜூன் நாஜிகா பார்த்து வா போலாம் நாஜிகா அப்படின்னு சொல்லவும் ஜீவுக்கு அங்க வந்துட்டு பாங்கியை பார்த்துட்டு நீ இங்கதான் இருக்கியா, உன்னை நான் எங்கெல்லாம் தேடின தெரியுமா அப்படிங்கிறான். பாக்கி ஜீவுக்கு பார்த்து ஷாக் ஆயிடுறா. அவ சொல்றா இந்த இப்போ வந்துட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த பிரெட்டை சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆனா ஜீவுக்கு பாஸ் மாதிரி நடந்துக்கல. அவன் வந்து அவளோட லவ்வர் மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறான். வேணுனே வந்து ஜாங்கி ஜூனை வந்து வெறுப்பேற்றணும்னு நினைக்கிறான். பாங்கியை பார்த்து சொல்றான் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ட்டு. பாங்கி இதை கேட்டு ஷாக் ஆகுறா. நீ வெளியில வந்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது, இருந்தாலும் எனக்கு ரொம்ப நேரம் ஆன மாதிரி ஒரு ஃபீல் அப்படிங்கிறான். பாங்கி இதெல்லாம் கேட்டு திருதுன்னு முழிக்கிறான். அப்புறம் என்ன சொன்னீங்க திரும்ப சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஜீவுக்கு ஒழுங்கா லவ்வர் மாதிரி நடிக்க கூட தெரியல, இருந்தாலும் அவன் அவனோட முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அவன் சொல்றான் பாங்கி நீ எனக்கு நான் எப்படி சொல்றது அப்படிங்கிற மாதிரி தயங்கி நீ ரொம்ப அழுக்கான பொண்ணு, இருந்தாலும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிறான். இது கேட்டதும் அட் டைம்ல ஜாங்கி ஜூனும் சரி பாங்கியும் சரி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் ஜீவுக்கு நல்ல டீப் பிரீத் எடுத்துட்டு சொல்றான் நான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்ததுமே வந்து உன் வலையில விழுந்துட்டேன், இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு ஆச்சரியமா கேட்கற மாதிரி நடிக்கிறான். பாங்கிக்கு ஒண்ணுமே புரியல. அவ குழம்பி போய் உட்காந்துருக்கான். ஜீவுக்கு அவ பக்கத்துல வந்துட்டு அவ தலையை வந்து தடவி விடுறான். ஆக்சுவலா வந்து ஜாங்கி ஜூன் அவ தலையை தானே கிண்டல் பண்ணிருக்கான். சோ அதனால இவன் வந்து அந்த தலையை அப்படி தடவி விட்டு அவன் இன்னும் வெறுப்பேத்துறான். மறுபடியும் சொல்றான் நீ ரொம்ப அழுக்கா இருந்தாலும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ட்டு. ஜாங்கி ஜூன் என்னதான் பாங்கியை பிரேக்கப் பண்ணாலும் அவனால இதை தாங்க முடியல, கொஞ்சம் பொறாமையா தான் ஃபீல் பண்றான். உடனே நாஜிகாவை பார்த்து சொல்றான் வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அவன் போயிட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஜீவுக்கு அவ தலையிலிருந்து கையை எடுத்துட்டு ஐயோ எவ்வளவு டர்ட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து கையை துடைக்கிறான். அப்புறம் அவன் அவனுக்குள்ளே சொல்லிக்கிறான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாங்கியை பார்த்து அட்வைஸ் பண்றான். இந்த மாதிரி உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பார்த்து நீ சாபம் கொடுக்குற மாதிரி பாடுறது ஒன்றும் சரியான வழி கிடையாது, பேசாம அவனை இக்னோர் பண்ணிட்டு நீ ஒரு நல்ல பர்சனா மாறதுக்கு ட்ரை பண்ண, உன் வாழ்க்கையை நல்ல விதமா அமைச்சுக்கோ அப்படிங்கிறான். பாக்கி அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அவனே வந்து பாத்துட்டு இருக்கான். ஜியூக் வேற எங்கேயோ பாக்குற மாதிரி இருக்கு, இருந்தாலும் அவ பாக்கத அவன் கவனிச்சிருக்கான். அவன் அவகிட்ட கேட்கறான் எதுக்கு என்ன பாத்துட்டு இருக்கேன்ட்டு. பதிலுக்கு அவ கேட்கறான் எதுக்காக எனக்கு இப்படி திடீர்னு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவளே கேட்கறா ஒருவேளை நீங்க உண்மையிலேயே அழகுல மயங்கிட்டீங்களா அப்படின்ட்டு. ஜியூக் அவளை பார்த்து முறைச்சதும் அவ வந்து சாரி அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறா. ஜியூக் பாங்கி பார்த்து சொல்றான் கொஞ்சம் நீ அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணி கொஞ்சம் நீட் ஆயிரு அப்படின்ட்டு. பாங்கி ஓகேங்கிற மாதிரி தலையாட்டிட்டு ஜியூக்கே பார்த்துட்டு இருக்கான். அப்படியே தூங்கிடுறாங்க. தூக்கத்திலே அவளுக்கு அன்னைக்கு பார்ல என்ன நடந்துங்கிறது ஞாபகத்துக்கு வருது. அன்னைக்கு ஜீவுக்கு அவ கண்ணத்தை லைட்டா தட்டிட்டு பாங்கி எந்திரி, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா பீப்புள் வந்து ஒன்னதான் தப்பா நினைப்பாங்க, நீ வந்து ஒரு லூசர் நினைப்பாங்க, ஒரு போரிங் பர்சன் நினைப்பாங்க, ஓ மேலதான் தப்பு இருக்குங்கிற மாதிரி நினைப்பாங்க. இதெல்லாம் நினைச்சு நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நீ யோசிப்ப. உன்னோட இந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே எனக்கு புரியுது, ஏன்னா நான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இதை நினைச்சு நீ கவலைப்படாத, நம்ம என்ன தப்பு பண்ணோம், தப்பு பண்ணது அவங்க, நமக்கு துரோகம் பண்ணது அவங்க, ஸோ அவங்க தான் வந்து இதை நினைச்சு கவலைப்படணும், நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு ஆறுதல் சொல்லியிருப்பான். இது எல்லாமே வந்து அவளுக்கு இப்போ ஞாபகம் வருது. அவ தூக்கத்துலேருந்து எந்திக்கிறான். அவ அப்புறம் கணத்துல கை வச்சுட்டு அப்ப அவனுக்கு உண்மையிலேயே என்ன கணத்துல அடிக்கலையா அப்படின்னு ஃபீல் பண்றான். அடுத்து ஜீவுக்கு ஆஃபீஸை காட்டுறாங்க. அவன் ஏதோ ஃபைல தேடிட்டு இருக்கான். பாங்கி அவனே பார்த்துட்டு இருக்கா. அவளுக்குள்ள சொல்லிக்கிறான் இவனையும் யாரோ ஏமாத்திருக்காங்க போல இருக்கு, அதனாலதான் அன்னைக்கு இவன் என்கிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிட்டான் அப்படின்ட்டு. அந்த டைம் பார்க்க ஜீவுக்கு வந்து கேஷுவலா பாங்கின்னு கூப்பிடவும் பாங்கி பதறி போய் ஐயோ நான் உன்னையெல்லாம் வெறிச்சு பார்த்துட்டு இருக்கல அப்படிங்கிறா. அதுக்கு ஜீவுக்கு சொல்றான் எனக்கும் தெரியும் நேரம் ஆயிடுச்சு, நீ சீக்கிரம் வீட்டுக்கு போ அப்படிங்கிறான். பாங்கி ஓகே சொல்றான். பதிலுக்கு ஜீவுக்கு சொல்றான் நாளைக்காவது குளிச்சு நீட்டா கிளம்பி வா அப்படின்ட்டு. பாங்கி இதை கேட்டுட்டு முறைச்சிட்டே கண்டிப்பா அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் சொல்றான் எனக்கு இப்படி டெய்லி வேலையா கொடுத்து சக்கையா புளிஞ்சு இருக்கீங்களா, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு காலி பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படிங்கிறான். ஜீவுக்கும் சொல்றான் எனக்கும் அதே மாதிரி ஃபீலிங் தான் இருக்கு அப்படின்ட்டு. பாங்கி சொல்றா நெக்ஸ்ட் வீக்கோட உங்ககிட்ட 2 months இன்டிமா ஒர்க் பண்ற பீரியட் முடியுது, அந்த பீரியட்குள்ள கோவமாயி உங்களை கொல்லாம இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கடைசி நாள்ல டின்னர் வாங்கி தரேன் அப்படிங்கிறா. ஜீவுக்கு பதிலுக்கு சொல்றான் நானும் அதே தான் சொல்றேன், அந்த பீரியட்குள்ள யாரையாவது கொண்டு நீ கொலைக்காரியா ஆகாம இருந்த அப்படின்னா நானும் உனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிறான். பாங்கி எதுக்கு நான் சும்மா சொன்னேன் சார் அப்படிங்க. அதுக்கு ஜீவுக்கு சொல்றான் ஆனா நான் உண்மையா தான் சொல்றேன், நீ அடிக்கடி உன்னோட பாய் ஃப்ரெண்டை பார்த்து அவனை கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடி மிரட்டுற, அந்த மாதிரி த்ரெட்டன் பண்ற மாதிரி பாட்டு பாடுறத முதல்ல நிப்பாட்டு அப்படிங்கிறான். பாங்கி டல்லா ஃபேஸ் வச்சுட்டு ஓகேங்கிறான். ஜீவுக்கு சொல்றான் இங்க பாரு நான் இருதயம் இல்லாத ஒரு ப்ராசிக்யூட்டர்ங்கிற நேம் வாங்கியிருக்கேன், என் முன்னாலலாம் வந்து நீ விக்டிமா வந்து நின்றாது அப்படிங்கிறான். இதை கேட்டுட்டு பாங்கி எந்த ஆர்கியூமெண்ட்டும் பண்ணாம ஓகேன்னு சொன்னதும் ஜீவுக்கு சொல்றான் பரவாயில்லையே சொன்ன பேச்செல்லாம் கேட்கறியே அப்படிங்கிறான். பாங்கி கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டு சொல்றான் அப்பதான் நீங்க என் பாய் ஃப்ரெண்ட் முன்னால என் மானத்தை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறா. ஜீவுக்கு சொல்றான் உன் நன்றியெல்லாம் வந்து ஒர்க்ல காட்டு அப்படிங்கிறான். இதை கேட்டது பாங்கிக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. ஆல்ரெடி வந்து ஜீவுக்கு சக்கையா புளியறாங்கிற மாதிரி ஃபீல் பண்றா. அதனால அவ பல்ல கடிச்சிட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா. வெளியில அவ நடந்து வரவும் ஜாங்கி ஜோன் இவளை வழி மறிச்சு நிக்கிறான். அவளை பார்த்து கேட்கறான் வீட்டுக்கா போற அப்படின்ட்டு. அதுக்கு பாங்கி சொல்றான் இது உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு. ஜாங்கி ஜோன் அவளை பார்த்து கேட்கறான் நான் இல்லாம உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா அப்படின்ட்டு. பாங்கி அதுக்கு என்னது அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கான்.
ஜாக்கி ஜான் சொல்றான், எனக்கு நல்லா தெரியும் நீ வேணும்னே தான் அந்த ப்ராசிக்யூட்டர் கூட ரொம்ப நெருக்கமா இருக்க மாதிரி என் முன்னால வந்து நிக்கிற, என்ன நீ வெறுப்பேற்ற ட்ரை பண்ற அப்படிங்கிறான். இதை கேட்டுட்டு பாங்கி என்ன வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக ட்ரை பண்றான். ஜாக்கி ஜான் அவன் கையை பிடிச்சிட்டு நில்லு பாங்கி அப்படிங்கிறான். பாங்கி கோவம் வந்து அவனோட கையை முறுக்கிட்டு, ஓகே ஃபைன் நான் ஒத்துக்கிறேன், இது வரைக்கும் உன் அட்டென்ஷனை கெயின் பண்றதுக்காக நான் ஏதாவது பண்ணிருக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் அது மேல பண்ண மாட்டேன், என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்னோட கடந்த காலத்தோட குப்பை, இதுக்கப்புறம் உன்னை பத்தி யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறான். அதனால உன் கற்பனையெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை விடுறான். அதுக்கப்புறம் சொல்றான், பை த வே உன்னோட பொருட்கள் சிலது என் வீட்டுல இருக்கு, உனக்கு வேணும்னா வந்து எடு, அப்படி இல்லைன்னா நான் அதை தூர போட்டுருவேன் அப்படிங்கிறான். பாங்கியோட இந்த பதில கேட்டு ஜாக்கி ஜான் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறான். அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா, பாங்கி வந்து இவனை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்கா, இவன் விட்டுட்டு போனதை நினைச்சு ரொம்ப கவலையோட இருப்பா அப்படின்னு நினைக்கான். அதுக்கு நேர் ஆப்போசிட்டா பாங்கி இப்ப பிஹேவ் பண்ணதும் அவனால அதை தாங்கிக்க முடியல. மறுபடியும் அவளை பார்த்து கேட்கறான், நீ மறைக்காத என் மேல உனக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் அப்படின்ட்டு. பாங்கி பதிலுக்கு அவனை போடான்னு சொல்லி திட்டிட்டு வந்துடுறான். இந்த டிராமாவோட ஸ்டார்டிங்ல பாங்கி அவளோட ஆட்டோபயோகிராஃபி எழுதுறத சொல்லியிருப்பாள், அதை கண்டினியூ பண்ற மாதிரி இந்த சீனை சொல்லியிருப்பாங்க. நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது வளர்ந்து பெரிய ஆளா சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சேன், ஆனா என் லைஃப்ல அப்படின்னு அவ ஃபீலிங்ஸோட சொல்றதோட ஸ்டாப் பண்றாங்க. அடுத்த சீனை காட்டுறாங்க. பாங்கி அவள் வீட்டுக்கு போயிட்டு ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சோம்பல் முறிச்சிட்டே வந்து வெளியில் வேடிக்கை பார்க்கா. அவளோட கான்டாக்ட் லென்ஸை கலத்தி வச்சிருக்கான், அதனால எல்லாமே வந்து மங்களா தெரியுது. தென்றல் காற்று வருது, அதை ஃபீல் பண்ணிட்டு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிறான். அப்புறம் அவளுக்குள்ளேயே சொல்லிக்கிறான், என் லைஃப் இந்த மாதிரி ஹார்ட் ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கல, எனிவே இதுக்கப்புறம் இதெல்லாம் மாறும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவளுக்குள்ளேயே அவள் வந்து ஆறுதல் சொல்லிக்கிறான். கொஞ்ச நேரம் அங்கே நிற்கிறான். அதுக்கப்புறம் ஜன்னல்லாம் சாத்திட்டு அவள் வீட்டிலேருந்து வெளியில் கிளம்பி போகிறான். அவள் தெருவில் நடந்து போகிறான், அங்கே யாருமே இல்லை. திடீர்னு பார்க்க கரண்ட் போயிடுது. உடனே அவன் வந்து என்னாச்சு, ஏன் திடீர்னு இப்படி கரண்ட் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகுறான். இருந்தாலும் அவ திரும்ப வீட்டுக்கு போகாம தொடர்ந்து அவ கடைக்கு நடந்து போயிட்டு இருக்கான். சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறான். அங்க தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கேஷியர் கிட்ட போய் பில் போடுறதுக்காக போறான். ஆனா அந்த கேஷியர் பையன் இவளை பார்க்கவே இல்ல. அவன் செல்ல ஒரு கேம் விளையாண்டுட்டே இருக்கான். பாங்கி அந்த பையனை பார்த்து சொல்றான், இந்த திங்ஸுக்குலாம் வந்து பில் போட்டு தான்ட்டு. அந்த பையன் சொல்றான், இங்க கரண்ட் இல்ல, அதனால வந்து நீங்க கேஷா தான் கொடுக்கணும், கார்ட்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிறான். உடனே பாங்கி ஓகேன்னு சொல்லிட்டு கேஷ் கொடுக்குறான். மறுபடியும் பாங்கியே வந்து அவளோட கதையை சொல்ற மாதிரி இந்த சீனை கொண்டு வராங்க. பாங்கி சொல்றான், அன்னைக்கு நான் அவன்கிட்ட கார்ட் பேமெண்ட் பண்ணாதனால நான் அங்க ஷாப்பிங் பண்ணதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்ல, காணாக்குறைக்கு கரண்ட் இல்லாதனால சிசிடிவி கேமராவும் ஒர்க் ஆகல, அந்த சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்த அந்த பார்ட் டைம் பையனும் என்ன ஒழுங்காவே பார்க்கல, ஏன்னா அவன் மொபைல்ல கேம் விளையாடிட்டு இருந்தான், கரண்ட் வேற இல்லைங்கிறனால என் ஃபேஸும் ஒழுங்கா தெரியல அவனுக்கு அப்படிங்கிறான். இந்த மாதிரி அவளோட வாய்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரியல் சீனை காட்டுறாங்க. அவ ஜாலியா நடந்து அவ வீட்டுக்கு போறா. அங்க அவ கதவை திறந்து உள்ள என்ட்ரு ஆனதும் ஏதோ கால் தட்டி கீழே விழுறா. என்னது அப்படிங்கிற மாதிரி கிட்டே பாக்குறான். ஜாக்கி ஜான் கீழே விழுந்து கிடக்குறான். அவனை ஜாங்கி ஜூன் இங்க என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி கோவத்தோட எழுப்புறான். ஆனா அவன் எந்திக்கவே மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் தான் அவன் நோட் பண்றான், அவன் கையில வந்து பிளட்டா இருக்கு. அவளுக்கு என்ன ஏதுனே புரியல, செம பதட்டமாயிடுறா. ஏன்னா அவன் வீடு பூட்டி இருந்தது. பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள எப்படி ஜாங்கி ஜூன் வந்தான்னு தெரியல. அவன் யார் அங்க கொலை பண்ணான்னு அவளுக்கு தெரியல. இதுக்கடையில கையில பிளட்டை பார்த்ததும் அவன் என்ன பண்ணிடுறான்னா அந்த பிளட் எல்லாம் அவள் ஷர்ட்லயும் பேண்ட்லயும் தொடச்சு வச்சிடறா. மறுபடியும் அவளோட ஆட்டோபயோகிராஃபி சொல்ற மாதிரி அந்த வாய்ஸ் வருது. அவ சொல்றான், இப்படிதான் நான் செய்யாத தப்புக்குள்ள மாட்டிக்கிட்டேன் அப்படின்ட்டு.